சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மணி போல வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி எடுத்தது வந்து 12:30 மணிக்கு மேல தான் எடுத்திருக்காங்க சார். அப்ப அந்த இடைப்பட்ட கேப் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நிச்சயமா சந்தேகம் தானே. அதாவது 10 மணிக்கு தப்பிச்சு போறாரு, பக்கத்துல இருக்க காவாயில விழுந்துட்டாரு. காவாய் வந்து அவ்வளோ ஆழமான காவாயா? இல்ல காவல்துறை இறங்கி அவர உடனே தூக்கியிருக்கலாம்ல, மீட்டிருக்கலாம்ல, அவர மீட்டிருக்காங்க. காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாமா? முயற்சி பண்ணாங்களா? அங்க உடனே கூட்டம் கூடிரும்ல. ஆமா, இப்ப ஆமா. இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குன்னா, கரெக்ட். ஐயய்யோ! அப்படின்னு கத்திட்டு ஓடுறான்னா, இவன ஓடாத ஓடாத ஏன்டா ஓடுற ஏன்டா ஓடுறன்னு போலீஸார் கத்துனதா சொல்றாங்க. ஆமா. அந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கதா ஆமா சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க கத்துறத பார்த்து பக்கத்துல இருக்க பப்ளிக் ஓடி வந்திருப்பாங்க. ஒருத்தன் விழுந்துட்டான்னா உடனே காவல்துறையும் தூக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த மக்களும் வருவாங்க. மக்களும் உதவி பண்ணியிருப்பாங்கல்ல. அதனால விசாரணையில தெரியும். இதெல்லாம் நடந்தது உண்மைதானா? இவங்க முயற்சி பண்ணாங்களா? யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்க? அந்த காவாய் வந்து அவ்வளோ ஆழமா? தீயணைப்புத்துறை வந்து தான் மீட்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா? அவ்வளோ தண்ணி அதில் போயிட்டு இருக்குதா? இவருக்கு என்ன காயங்கள் இருக்குது? எப்படி விழுந்தாரு? தலைகுப்புற விழுந்தாரா? தலை கீழே விழுந்தாரா? அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரியும். சார் அதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஷீலா இருக்காங்கல்ல சார், அவங்க மேலே வந்து அதிக வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா சார்?